பாஜக தலைமை வேட்பாளரை அறிவிக்கும் முன்பே தஞ்சை தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் செய்த மாவட்ட துணை செயலாளர் முரளிதரனை கட்சியிலிருந்து நீக்கி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்ட பாஜகனுடைய தஞ்சை மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர் முரளிதரன். இவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர். மேலவெளி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். இவர் வேட்பாளர், அதாவது பாஜகவுடைய சட்டமன்றத்துக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த வேட்புமனு தாக்கல் துவங்கிய நாளில், அதாவது 30ஆம் தேதி திங்கட்கிழமை இவர் தஞ்சை தேர்தல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதாவது தான் பாஜக சார்பாக போட்டியிடுவதாக கூறி அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ததோடு மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள் அறிவிக்காத நிலையில் இவர் தன்னிச்சையாக தனது ஆதரவாளருடன் சேர்ந்து சிங்கப்பெருமாள் குளம், நாயுடு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தை துவங்கினார். தனது ஆதரவாளருடன் சேர்ந்து பிரச்சாரத்தை துவங்கினார். அதோடு மட்டுமல்லாமல் அலுவலகமும் துவங்கினார். தேர்தல் பணிமனை அலுவலகமும் திறந்து வைத்து பணிகளை ஆரம்பித்தார். வேட்டதற்கான பணிகளை ஆரம்பித்தார். இந்த நிலையில் தான் கட்சியினுடைய தலைமை அவரை கட்சி பதவியிலிருந்து, அதாவது கட்சிக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி அவர் வைத்து வந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது எனவும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் பரபரப்பாக பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் தன்னிச்சையாக வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை துவங்கிய முரளிதரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.